வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகப்படி என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம். கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் கிடச்சிரும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா இப்போது உங்களுக்கு வந்து 9இல் வந்து உச்சமாக இருக்காருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் குழந்தைகள் ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுலாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களில் கொஞ்சம் தர்க்கங்கள் எங்கன்னா பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்காருங்க. ஸோ 5இல் வந்து அதுவும் வக்கரமாக குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது எங்கேனாச்சும் வந்து ஏதோ வார்த்தை கொடுத்துட்டு ஐயோ முடியலைங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லது. தாயார் சம்மந்தமான விஷயம், நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு 9இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி சில பேர் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறது மாதிரியான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து வயதானவர்கள் வந்து கொஞ்சம் அந்த உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுலாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. ஸோ மனைவிக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. 8ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு நட்பு, மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்திடும். சில நேரங்களில் வந்து காதல் வயப்பட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து அலைச்சலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய லாபத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா சனி வந்து புதன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் வரும்போது புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் ஏமாற்றங்கள், யாராச்சும் நம்மளை வந்து டெக்னிக்காக ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12 நீச்சங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன மனசலனங்கள், ஐயோ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ணுறோங்கிற ஒரு புலம்பல் கொஞ்சம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுத்துங்க, ஒரு வாரத்தில் எல்லாமே சரியாயிடும். புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு முயற்சி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், கடன் கேட்டுட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறவங்க கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 4இல் இருக்காருங்க. ஸோ 4, 9 குருவுடைய சாரத்தை உச்சமாக போகும்பொழுது சொத்துக்கள் ஏதாச்சும் லோன்ஸ் போகிற மாதிரியான விஷயங்கள், புதிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். சில நேரங்களில் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து 2, 5ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது எங்கேனாச்சும் குடும்பத்தில் உள்ளவரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்கள், குழந்தைகளுக்காக ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும்.
விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா, சில நேரம் குழந்தைகளுக்கான கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் 8ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இவன் ஏமாற்றிடுவான், அவனை ஏமாற்றிடுவான் என்பது பயத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதினு கேது வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறையா வந்து அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்களும் கொஞ்சம் வந்து செலவுகளும் ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கடன்கள்ன்றது வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இது தேவைங்கிறது வந்து யோசித்து பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் பெரிய லாபங்களுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ என்னை இப்போ நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை இப்போ ஏன்னா அந்த பிரார்த்தனைகள் கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள். ஸோ சாமியார்னாலே யாருங்க, அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்கிறவங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பட் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறவர்கள். பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கோளாக பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கிளாஸஸ் போடுறாங்க. அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது. அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப் தான். பட் அங்கே என்னென்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலே சொல்லி கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடித்து தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள். என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு 2-3 கோடி கிடச்சிருந்து வச்சுப்பேன். பட் அது வந்து காசு கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா அதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுனர் அவர். ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் பர்டிகுலராக சொல்லலை. அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க. அவர் காலைல 7 மணிக்கே போட்டார். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை, அடுத்த நாளும் 12 மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார். நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து அந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம். பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது. அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே அரட்டை கச்சேரியாக தான் இருந்தது. இதில் காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்கிட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா, எப்போ அது ஓடுதாப்பான்னா, இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க, அடுத்த நாள் நைட்டு ஒரு 15-20 நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். மற்றவர்களுடைய நேரங்களை விரயம் பண்ணி காசு பண்ணணும். அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் ஏர்ன்டு மோர் தென் 25 lakhs. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏர்ன் பண்ணார். அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கே 10,000 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தலைக்கு 10,000, ஒரு 280 பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு. அப்போது 28 லட்சம் ஒரே நாள். செலவு 5 லட்சம்னா கூட 23 லட்ச ரூபா பாக்கெட்டில் போட. பட் அவர் என்ன சொல்ல, ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும். கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க, எனக்கு தெரியல. ஏன்னா வேதாந்திரி மகரிஷியோடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில 1-2 சாமியார் நல்லாவே இருந்தது. ஓகேங்களா. பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இப்போ இது நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள். கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம். ஒரே நாளில் 25 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கணும் தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்க வழிய மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது. அதனால் யோசிங்க.
யார் பர்டிகுலராக வந்து வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஒரே நாளில் அள்ளணுங்கிறது தான். ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடினா தான் கிடைப்பாங்க. பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.